இஸ்ரவேலின் நீதிபதிகள் காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. ஒரு நம்பிக்கை இழந்த பெண் அவள் கணவரோட இஸ்ரவேலை விட்டு மொவாபை நோக்கி தஞ்சம் அடைக்கிறாங்க. ஆனா அது ஒரு பெரிய பேரழிவாக மாறி ஒரு அதிரடி திருப்பத்துல முடிவடைகிறது. பெத்லஹேம்ல ஒரு காலத்துல பெரும் பஞ்சம் ஏற்படுது. அதனால நவோமி, அவருடைய கணவர் எலிமெலேக் மற்றும் அவங்களோட 2 மகன்கள் மோவாப் தேசத்திற்கு போறாங்க. அங்க வாழ துவங்கிய போது வாழ்க்கை நன்றாக தான் இருந்தது. ஆனா எதிர்பாராத நேரத்துல எலிமெலேக் இறந்து போறாங்க மற்றும் நவோமி துக்கத்துல மூழ்கி போறாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் மொவாபியரிலிருந்து பெண் கொள்றாங்க. அவர்களில் ஒருத்தி பேர் தான் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வசிக்கிறாங்க. ஆனா 10 ஆண்டுகளில் 2 மகன்களும் இறந்துவிட நவோமி தனியாகவும் அவர் மருமகள்களும் விதவைகளாகவும் மாறுறாங்க. துக்கம் நிறைந்த நவோமி பெத்லஹேமுக்கு திரும்ப தீர்மானிக்கிறாங்க. அவர் தனது மருமகள்களை ரூத்தையும் ஒர்பாவையும் தங்களோட சொந்த ஊர்லயே இருக்க சொல்றாங்க. ஒர்பா விலகி தன் தந்தை வீட்டுக்கு சென்றார். ஆனால் ரூத் உறுதியுடன் கூறினார், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உடனே இருவரும் பெத்லஹேமுக்கு திரும்பலாம்னு நினைக்கிறாங்க. நவோமியின் வருகையை பார்த்த மக்கள் சொல்றாங்க, இது நவோமியா? அதற்கு நவோமி பதிலளித்தார், இனி என்னை நவோமி என்று அழைக்க வேண்டாம், என்னை மாரா என்று அழைக்கவும். மாரானா துக்கம்னு அர்த்தம். கர்த்தர் என்னை வெறுமையாகவும் துக்கத்துடனும் திருப்பிவிட்டார். பெத்லஹேம்ல அவங்களுக்கு ஆகாரமும் வாழ்வாதாரமும் கிடைக்கல. அதனால ரூத் வெளியில் சென்று வயல்களில் சேகரிக்கப்படாத தானியங்களை எடுத்து வர்றாங்க. அதே சமயத்தில் அவர் ஒரு பெரிய மற்றும் செல்வந்த மனிதனின் வயல்களில் தானியங்களை சேகரிக்க தொடங்கினார். அந்த மனிதனோட பேர் தான் போவாஸ். போவாஸ் ரூத்தோட உழைப்பையும் நவோமிக்கு அவர் காட்டிய விசுவாசத்தையும் கேள்விப்பட்டாரு. அவர் ரூத்திடம், என் வயலில் நீ எதையும் சேகரிக்கலாம், நான் உன்னை பாதுகாப்பேன், தேவன் உன் தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாரு. ரூத் இதை பற்றி நவோமியிடம் சொல்றாங்க. அதை கேட்ட நவோமி மகிழ்ச்சி அடைந்து, போவாஸ் எலிமெலேக்கின் நெருங்கிய உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். நவோமி ரூத்திடம் சொல்றாங்க, நீ சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு சரியான ஜோடியை கண்டுபிடிப்பதற்காக வழியை நாடவில்லை என்று நினைக்கிறாயா? நவோமி ஒரு ரகசிய திட்டத்தை ரூத்திடம் சொல்றாங்க. நீ வேலை செய்யும் பணியாளர்களோடு இருப்பதை காண்கிறேன். ஆனால் அந்த மனிதன் நமது உறவின் முறை அல்லவா? இன்று இரவில் நீ குளித்து எண்ணெய் பூசி சிறப்பாக உடைகள் அணிந்து களத்திற்கு செல். அவன் உணவையும் குடியிலும் ஈடுபட்டிருந்த போது அவன் கண்களில் தெரியாமல் இரு. அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். ரூத் அவங்க சொன்ன அனைத்தையும் செய்யறாங்க. நள்ளிரவில் போவாஸ் அசைந்த போது அவனோட காலருகில் ஒரு பெண் படுத்திருக்கிறத கவனிக்கிறாங்க. நீ யார் என்று கேட்டதற்கு, நான் உமது அடியாள் ரூத், உம்முடைய போர்வையை என் மேல் விரியுங்கள், ஏனெனில் நீர் எனக்கு உறவின் முறையான் என்று பதிலளித்தார். அதற்கு போவாஸ் சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. போவாஸ் ரூத்தோட தைரியத்தையும் நேர்மையும் ஒப்புக்கொள்றாங்க. ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. போவாஸ் இல்லாமல் ரூத்துவை மீட்க இன்னொருவர் உரிமை இருந்தது. மறுநாள் போவாஸ் அந்த ஆளிடம் பேசி விஷயத்தை தீர்வு செய்தார். அந்த மனிதர் மறுத்து அடுத்த நாளில் போவாஸ் அந்த மனிதனோட நகரத்தில் இருக்கிற எல்லாரும் முன்பாகவும் நேரடியாக பேசினான். அந்த மனிதன் ரூத்தை மற்றும் நிலத்தை மீட்டுக் கொள்வதை மறுத்து போவாஸுக்கு இடம் வழங்கினான். மகிழ்ச்சியுடன் மற்றும் கடவுளுக்கான நன்றி மனப்பான்மையில் போவாஸ் ரூத்தை மணந்தார். நயோமி குடும்பத்தை மீட்டுக்கொண்டு ரூத்திற்கு புதிய தொடக்கத்தை அளித்தார். கடவுள் ரூத்தையும் போவாஸையும் அழகான ஒபேத் என்கிற ஆண் குழந்தையால் ஆசீர்வதிக்கிறார். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஒரு பஞ்சம், இழப்பு, நம்பிக்கை இல்லாமல் துவங்கிய இந்த கதை மீட்டமைப்பு, நம்பிக்கை மற்றும் கடவுளின் முழுமையான திட்டமாக மாறியது.
ரூத்தின் விசுவாசம், நெயேமியின் நம்பிக்கை மற்றும் போவாசின் பரிவாள் கடவுள் எவ்வாறு நமக்கு இருட்டான நேரங்களிலும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதை நாம் காண்கிறோம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.